நம்ம பார்க்க போகிறது OLAP ஆப்ரேஷன். இந்த OLAP ஆப்ரேஷன் தான் ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங். இது வந்து மல்டி டைமென்ஷன் டேட்டாவில் தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம். இந்த OLAP வந்து இதுக்கு எதுக்கு இந்த ஆப்ரேஷன் எதுக்குன்னா உனக்கு ஒரு யூசரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, அனலைஸ் பண்ணுறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்த அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இந்த OLAP ஆப்ரேஷனில் மொத்தம் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோல் அப்பு, அடுத்து வந்து ரோல் அப், ட்ரில் டவுன், ஸ்லைஸு, டைஸு, அதுக்கப்புறம் நிறைய ரொட்டேஷன் சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ரோல்-அப்பை பொறுத்த வரைக்கும் ரோல்-அப் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் அக்ரிகேட்டிங் அ டேட்டா ஃப்ரம் லோயர் லெவல் டு ஹையர் லெவல் ஆஃப் சம்மரி. இட் ஹெல்ப்ஸ் டு வியூ சம்மரைஸ் டேட்டா, அனலைஸ் டேட்டா அட் ஹையர் லெவல். ஓகேங்களா? இந்த டயக்ராமை பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ரோல்-அப் ஆன் லொக்கேஷன் ஃப்ரம் சிட்டிஸ் டு கண்ட்ரிஸ், அதாவது லோவர் லெவல்லேருந்து ஹையர் லெவல் சம்மரி. அப்போ நம்ம சிட்டிஸான்னு பார்த்தா நிறைய டேட்டாஸ் இருக்கும் ஒரு சிட்டிக்குள்ளே. இதுவே நம்ம கண்ட்ரியாக பார்க்கும்போது 2 டேட்டாஸ் தான் பார்ப்போம். அதில் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரோல் அப் வந்து என்னென்னா லோயர் லெவல் டு ஹையர் லெவல் சம்மரிக்கு யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து இது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, குவார்ட்லி சேல்ஸை வந்து நம்ம ஏர்லி சேல்ஸாக பார்க்குறது, டெம்பரேச்சர் எல்லாம் குரூப் பண்ணலாம் கூல், மிட், ஹாட் கேட்டகரிஸாக. ட்ரில் டவுன் வந்து ரோல் அப்க்கு ஆப்போசிட். அப்படியே சம்மரைஸ் டேட்டா டு டீடைல் டேட்டா, சம்மரைஸ் பண்ண டேட்டா அது ஹையர் லெவல் டேட்டா டு லோயர் லெவல் டேட்டா. ஸோ இப்போ இந்த லோவர் லெவல் டேட்டாவை பார்க்கணும் அப்படின்னா ஹையர் டு லோயர் அப்படின்னு சொன்னல. இப்போ குவார்ட்டர்ஸ் அப்படின்றது 6 months. குவார்ட்டர்ஸ்லேருந்து மந்த் பார்க்கணும் அப்படின்னும் போது ஹையர் டு லோயர். ஸோ இப்போ இவங்க வந்து 4 குவார்ட்டர்ஸாக பிரித்து பார்த்துருப்பாங்க. இதே இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அவங்க மந்த் வச்சு பார்த்துருக்காங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இதுதான் வந்து ரோல் அப்பும் ட்ரில் டவுனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ரோல் அப், ட்ரில் டவுன். ரோல் அப்னா லோயர் டு ஹையர், ட்ரில் டவுன்னா ஹையர் டு லோயர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைஸ்ன்றது என்னன்னா சிங்கிள் வேல்யூ மட்டும் செலக்ட் பண்ணோம் 1 டைமென்ஷன்லேருந்து. இப்போ நிறைய டேபிள் ஆஃப் டேட்டா இருக்குது அப்படின்னா எனக்கு ஜனவரி மந்தில் எவ்வளோ டேட்டாஸ் வந்துச்சு, இல்லைனா Q1ல் எவ்வளோ டேட்டாஸ் வந்துச்சு அப்படின்னு பார்க்குறது. வாட் இஸ் த டெஃபினிஷன்? Slice operation selects a single value from one dimension to create a subset of data. It reduces the multi-dimension cube into smaller view. அந்த cube சின்ன வியூவாக நம்மளால் பார்க்க முடியும். So a single value from one dimension to create a subset of data. இப்போ இந்த இடத்துல Q1 மட்டும் என்னால் பார்த்துக்க முடியும். அதான் சொல்கிறாங்க slice from a time Q1. Q1ல என்ன இருக்குது? 605, 825, 14400 and the cities. இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதுவே டயஸ் அப்படின்னா டிவைட் பண்ணி பார்க்குறது. Dice operation is a specific value for multiple dimensions to create a subcube. To create அதில் இருக்கிற எல்லா டேட்டாஸை வச்சு ஒரு சின்ன கியூப் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுறது தான். ஃபில்டரிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டயஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, நான் லொக்கேஷன் எந்த லொக்கேஷனில் இருக்கிற டேட்டாஸை பார்க்க டொர்னாடோ அண்ட் வான்கென் வியூர் இந்த 2 லொக்கேஷனில் இருக்கிறத நான் பார்க்கணும். எந்தெந்த குவார்ட்டர்ஸ்க்கு பார்க்கணுன்னா Q1, Q2க்கு எதில் பார்க்கணும்? மொபைல் ஆர் மோடம், இது 2 ஐட்டமில் பார்க்கணும். இந்த மாதிரி query ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி query பண்ணும்போது இது வந்து ஒரு சப்கியூபாக இங்கே ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செலக்ட் ஸ்பெசிஃபிக் வேல்யூஸ் ஃப்ரம் மல்டி டைமென்ஷன் டு கிரியேட் அ சப் வேல்யூ. அடுத்து பைவட் அப்படின்னா ரொட்டேஷன். இது என்ன பண்ணணும்னா டேட்டா ஆக்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறது டிஃப்ரெண்ட் வியூ ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். அந்த டைமென்ஷன் நம்ம திருப்பி பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இந்த கியூப் விளையாடுவோம்ல அந்த கேம், அந்த மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸை ஸ்வாப் பண்ணி பார்த்துக்கலாம். டைமென்ஷன் பொசிஷன்ஸை சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் வந்து பைவட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப்பிங் ஆப்ரேஷன் அக்ரிகேட் பண்ணோன்னா டேட்டாஸை வந்து காமன் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். சேல்ஸ் டேட்டாலாம் ப்ராடக்ட் கேட்டகரி, ரீஜன், டைம் பீரியட்ன்ற மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு. கால்குலேஷன் OLP என்ன சப்போர்ட் பண்ணோன்னா மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன், ஆவரேஜ் சேல்ஸு, ப்ராஃபிட்டு, ரேஷியோ, டோட்டல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங்.
சார்ட்டிங் ஐடென்டிஃபை யார் டாப்பில் இருக்கா யார் பாட்டமில் இருக்கா, டாப் செல்லிங் ப்ராடக்ட் என்ன, லோயஸ்ட் பெர்ஃபார்மிங் ரீஜன்னு பார்க்குறது. ஃபோர்காஸ்டிங்னா ப்ரெடிக்ஷன், ஃபியூச்சரில் ட்ரெண்ட் பண்ணுறது நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸை வச்சு. ட்ரில் ஆக்சஸ்னால் ரிலேட்டட் டேட்டாஸை வந்து மல்டிபிள் ஓஎல்பி க்யூப்ஸாகவும் சோர்ஸாகவும் நம்மளால் பார்க்க முடியும். இதுதான். ஸோ இதில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோலப்பு, ட்ரில் டவுன், ஸ்லைஸு, டைஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா பைவட்டு, குரூப்பிங், அடுத்து ரேங்கிங் அண்ட் சார்ட்டிங், calculation, forecasting, drill axis. Okay, மொத்தம் 10 பார்த்தோம். This is what about OLAP operations.